டயபிட்டிஸ்ன்றது இந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்டையும் இருக்குது. இந்த டயபிட்டிஸ் பார்த்தீங்கன்னாங்க இட்ஸ் கண்ட்ரோலபுள், நாட் ட்ரீட்டபுள்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் எல்லா டாக்டருமே. இப்போ நீங்களுமே எத்தனை நாள் சார் மாத்திரை சாப்பிட்றது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. சரி, யாராவது ஒருத்தன் மாத்திரை சாப்பிட்டு குணமாக இருக்கானா? நல்லா போச்சுன்னு சொல்லி மாத்திரையை நிப்பாட்டியிருக்கோமா? அதை யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக கிடையாது. அப்போ இதெல்லாம் என்ன பிரச்சனை, எதுக்காக அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த டயபிட்டிஸ்னால் முதல்ல என்னன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஒரு பேங்க்ரியாஸ்னு கணையம்னு ஒரு உறுப்பு உடம்புல இருக்குது. இந்த கணைய உறுப்பு தான் இன்சுலின் ஒரு திரவத்தை உடம்புல செக்ரேட் பண்ணோம். இந்த இன்சுலின் தான் உங்களுடைய ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வரும். இப்போ நீங்கள் ஏதோ காரணம், நான் பாடத்துக்கே போகல, இந்த காரணங்கள்னால இந்த கணையம் தேவையான அளவு இன்சுலினை உங்களுக்கு உருவாக்க தவறிடுச்சுன்னா நீங்கள் டயபிட்டிக் ஆகிட்டீங்க. அப்போ தேவையான 20 யூனிட் வரணும், வரல 18 யூனிட் தான் வருதுன்னா நீங்கள் டக்குன்னு சுகர் ஏறிக்கும். அப்போ நீங்கள் ஒரு டாக்டர் போகிறீங்க. அப்போ ஒரு டாக்டர் என்ன செய்யணும்? இந்த கணையத்தை சரியாக்கி 20 யூனிட்டை வர வைக்கணும் இல்லைங்களாங்க, அதான மேட்ரு. ஆனால் இன்றைக்கி வர இந்த கணையத்தை தொடுறதுக்கு ஒரு மாத்திரை கூட, ஒரு இன்ஜெக்ஷன் கூட மார்க்கெட்டில் இன்றைக்கி வரைக்கும் ஃப்ரீயாக வரல. இன்னும் ஏகப்பட்ட R&D நடந்துக்கிட்டே இருக்குது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் இப்படி இல்லாமல் இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இந்த கண்டுபிடிச்ச எல்லா மாத்திரையுமே இந்த இன்சுலினுக்கு ஒரு மாற்று. உள்ளேருந்து வரணும், அது வரல, நான் வெளியிலேருந்து தரேன். அப்போ நீங்கள் சாப்பிட ஆரம்பித்தோடனே உங்களுக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணுறோம். இப்போ 20 யூனிட் வரணும்னு வச்சுங்க, அதில் 15 தான் வந்திருக்கு. இந்த 5 யூனிட்டுக்கான மாத்திரையை நான் வெளியிலேருந்து மாத்திரையாக தரேன். ஸோ நீங்கள் நார்மலாகிட்டீங்க. ரொம்ப கரெக்டாக. இதோட போனால் பரவாயில்லைங்க. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நீங்கள் எந்த மாத்திரையை டெய்லி சாப்பிட்டாங்கன்னா இந்த பாடியில் ரிஜெக்ஷன் ஒன்று உண்டு. அந்த மாத்திரை பாடியில் பழகி தொலைஞ்சதுனால இந்த மாத்திரை வேலை செய்யாது. அப்போ இது வேலை செய்யலைன்னா நீங்கள் எவ்வளோ கரெக்டாக மாத்திரை போட்டாலும் சரி, எவ்வளோ கரெக்டாக டயட் இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக சுகர் திரும்ப ஏறிடும். அப்போ சுகர் ஏறிச்சு நீங்கள் டாக்டர் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் இந்த மாத்திரையோட பவர்ஃபுல் மாத்திரை எழுதி தருவார். 3 மாதம் கழிச்சு அதுக்கும் ஏறும். அப்படியும் உங்களை நான் இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிக் மெல்டஸ்லேருந்து இன்சுலின் டிபெண்டாக கொண்டு வந்துடுவோம். இந்த இன்சுலின் டிபெண்ட்னா என்ன அப்படின்னா, மாத்திரைக்கு வேலை செய்யாத கேஸுகளுக்கு இன்சுலின் ஊசியை கொடுத்துருவோம். அதில் 5 யூனிட்டில் ஆரம்பிக்கும், 50 யூனிட் வரைக்கும் அது போகும், ஆள் போய் சேர்ந்துருவாங்க. இதனால தான் உலகம் முழுக்க டயபெட்டிஸ் இஸ் கண்ட்ரோலபுள், நாட் ட்ரீட்டபுள்னு சொல்லிட்டே இருக்காங்க. சரிங்க, அதுக்கு மேலே இந்த டயபெட்டிஸ் ஏன் சார் கத்துறீங்க நீங்கள் கேட்கலாம். மிச்ச உடம்பு வியாதிக்கும் டயபெட்டிஸுக்கு உள்ள ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் என்னென்ன அருமையான நேரில், கைவலி கையோட, கால் வலி காலோட. டயபெட்டிஸ்ன்றது ரத்தத்தில் உள்ள வியாதி. ஸோ நீங்கள் புதுசாக ஒரு அழகான லேண்ட் ரோவர் வாங்கிக்கோங்க, கோடிக்கணக்கான ரூபாய்க்கு. அதில் நீங்கள் கெட்டு போன பெட்ரோலை ஊற்றுனீங்கன்னா வண்டி என்ன ஆகும்? கொஞ்சம் இடத்துல போய் நின்று ஜாம் ஆகிடும். அதே போல் டயபெட்டிஸு ரத்தத்தில் இருக்கிறதுனால இந்த கெட்டுப்போன ரத்தம் எங்கெல்லாம் ஓடுதோ எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படும். குறிப்பாக தலையில் பிரெயினை பாதிக்கும், கண்ணு பாதிக்கும். கண்ணு பார்வை இப்போ இந்த காலத்தில் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஹார்ட்டை பாதிக்கும், லிவரை பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும், சதைகளை பாதிக்கும், நரம்பை பாதிக்கும். இந்த டயபெட்டிஸில் இந்த ஒரே ஒரு பிரச்சனை, நியூரைட்டிஸ்னு ஒரு வியாதி இருக்குது. 24 நேரம் கால் தீயை வச்சு எரிச்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும், தூங்க கூட முடியாதுங்க. அவங்க நிறைய பேருக்கு சதை பாதிக்கிருக்கும். பார்த்தீங்கன்னா முன்னாடிக்கு பின்னாடி பார்த்தா நெளிஞ்சு போன டப்பா மாதிரி இருப்பாங்க. அப்போ இதனால் எவ்வளோ பிரச்சனைகள். இன்னொன்று மெயினாக சொல்லப்போனால் ஆண்களுக்கு அந்த ஆண்மைத்தன்மை விரப்புத்தன்மை போயிடுதில்ல. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையே இதில் அடி ஒரு சின்ன வியாதி இவ்வளவு ஆகுது. அப்போ இதை நம்ம எவ்வளோ பயப்படணும். சரி, இது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாங்க 1% 2% இருந்த ஒரு வியாதி இன்றைக்கி 25% இருக்குது. இன்றைக்கி உலகத்திலேயே இந்தியா தான் டயபெட்டிக் ஹப்னு சொல்கிறாங்க. 5 பேர் எடுத்தீங்கன்னா அதில் 4 பேர் டயபெட்டிக்காக இருக்காங்க இந்தியாவில் உள்ளவங்க. சரி, இதுக்கு நாங்கள் என்ன வைத்தியம்னா, டெய்லி அரை மணி நேரம் நீங்கள் வைத்தியத்துக்கு வந்தீங்கன்னா இந்த கெட்டுப்போன கணையம் அதில் உள்ள செல்லை நாங்கள் வளர்த்து தேவையான இன்சுலினா அதை சுரக்க வைப்போம். நீங்கள் எப்படி தான் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுடைய சாப்பாட்டுக்கு அப்புறம் 2 மணி நேரம் இதை 180 கிலோ கொண்டு வச்சுக்கிட்டு டயட்டு சொல்லிடுவான். இந்த டயட்டினோட எண்ணில் டெய்லி அரை மணி நேரம் பண்ணிங்கன்னா இந்த கணையத்தில் ஓரளவு வர வச்சு கொஞ்சோண்டு இன்சுலினை வர வச்சுருவோம். இந்த இன்சுலின் வந்துச்சுன்னா நீங்கள் சாப்பிட்றது ஏற்கனவே 180 இருக்கிறனால லோ சுகர் வரும் 2 மணி நேரத்துக்கு. அந்த டைமில் நான் அரை மாத்திரை எடுத்துருவேன். நல்லா புரிஞ்சுங்க. 22 நாள் அருமையான நேர்களே, நீங்கள் சாப்பிட்ற மாத்திரை அரை மாத்திரை எடுத்துருவேன். அடுத்த 17 நாள் அரை மாத்திரை, 1 ஃபைன் டே மாத்திரையே இல்லாமல் நீங்கள் வாழலாம்.
அடுத்த 3 மாதம் பத்தியம் மட்டும் நீங்கள் இருந்தீங்கன்னா லைஃப் லாங் மாத்திரை இல்லாமல் பத்தியம் இல்லாத ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழலாம். அதுக்கப்புறம் நான் சொல்கிற லைஃப் ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப் லாங்காக நீங்கள் டயபெட்டிக்கே கிடையாது. டயபெட்டிஸ்காரங்களுக்கு என்ன பத்தியம்னாங்க, வெள்ளை கலரில் உள்ளதை தயவு செஞ்சு யாரும் சாப்பிடாதீங்க. ரைஸு, மில்க்கு, அப்புறம் சுகர், இதை 3 மறந்துடுங்க. நம்ம 2 ரைஸுக்கு மேலே என்ன தான் சாப்பிட்றது? ரெட் ரைஸ் வச்சுக்கலாம், கருப்பு கவுனி வச்சுக்கலாம், மில்லட்ஸ் வச்சுக்கலாம். இந்த அளவு நீங்கள் எப்பயுமே சாப்பிடும்போது 1/3 வயிற்றுக்கு தான் சாப்பிடணும். எப்பயுமே நீங்கள் 4 வேளை கூட சாப்பிட்லாம். ஆனால் அரை வயிற்றுக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா டயபெட்டிஸ் திணறும், டயபெட்டிஸ் மோசமாகும். கிழங்கு வகை மறந்துடுங்க. பழங்களில் எதோ சொல்கிறாங்க, ஆனால் என்னுடைய 44 வருட அனுபவத்தில் சொல்கிறேன், ஆப்பிள் பழம் தவிர பாக்கி எதுவும் சாப்பிடாதீங்க. ரொம்ப பேர் வாழைப்பழத்தை நினைச்சிடும், அந்த வாழைப்பழம் கிச்சன் ஏறும். தயவு செய்து அதெல்லாம் எடுத்துடாதீங்க. மேற்கொண்டு ராத்திரி 10 மணிக்கு தூங்கி பழகுங்க. இரவு கண்ணு முடிச்சிங்க, டயபெட்டிஸ் உங்களோட போகாது. முடிஞ்சவங்க டெய்லி அரை மணி நேரம் நடங்க. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இந்த இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் யுவர் நோ மோர் டயபெட்டிக். இப்போ 22 நாளில் நான் அரை மாத்திரை எடுத்துருவேன். அடுத்த 17 நாள். ஸோ இது எத்தனை நாள்ன்றது பொறுத்து நீங்கள் எப்போ எங்கிட்ட பார்க்குறீங்கன்னு அர்த்தம் தான். இப்போ அரை மாத்திரையோடு இருக்கிறவங்களும் டயபெட்டிக்காரங்க தான். அவங்களுக்கு நான் 20 நாளில் வைத்தியம் முடிச்சிருவேன். ஒரு மாத்திரை இருக்கிறவங்களுக்கு ஒரு 22, அப்புறம் ஒரு 17, 39 நாளில் முடிச்சிருவேன். 5 மாத்திரை இருக்கிறவங்களுக்கு 5 மாதம் வைத்தியம். இப்போ ஏன்ட்ட ஒருத்தர் 49 யூனிட்டு இன்சுலினில் இருந்தார். அவர் இப்போ குறைச்சி கிட்டத்தட்ட 7 மாதம் 8 மாதம் போட்டிருக்காரு. இப்போ 3 யூனிட்டும் 4 யூனிட்டும் மொத்தம் 7 யூனிட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பேங்க்ரியாஸை வளர்ப்பதனால் இது ஒன் சென்ட்ரல் ட்ரீட்மெண்ட். இது கிட்டத்தட்ட ஒரு 5000 பேஷண்ட் என்கிட்ட எங்கள் யூனிட்டில் பேரோட ஃபோன் நம்பரோட என்கிட்ட இருக்குது. யார் வேணாலும் பார்த்துங்க. டயபெட்டிஸ் என்பது முற்றிலும் குணமாக்கக்கூடிய ஒரு விஷயம். அக்குபஞ்சர் வைத்தியம் இல்லை. நன்றி.